இந்த நாட்டுல இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனையா, சீமான் தான் குரல் கொடுக்கணும். விவசாயிகளுக்கு பிரச்சனையா, சீமான் தான் குரல் கொடுக்கணும். ஆசிரியர்களுக்கு பிரச்சனையா, சீமான் தான் குரல் கொடுக்கணும். மருத்துவர்களுக்கு பிரச்சனையா, சீமான் தான் குரல் கொடுக்கணும். காவல்துறைக்கு பிரச்சனையா, சீமான் தான் குரல் கொடுக்கணும். வேங்க வயலில் தொட்டியில் மலத்தலை கலந்து விட்டானா, சீமான் தான் குரல் கொடுக்கணும். பரந்தூர் விமான நிலையத்தில் விவசாய நிலையங்களை அளிக்கின்றானா, சீமான் தான் குரல் கொடுக்கணும். ஏன் சமீபத்தில் நடந்த 40 உயிர்களை காவு வாங்கிய விஜயினுடைய பிரச்சார கூட்டத்திற்கும் விஜயின் மீதும் குற்றமில்லை, பாதுகாப்பு அதிகாரிகளின் மீது குற்றம் இருக்கிறது, நாட்டின் மீதும் குற்றம் இருக்கிறது, மக்களின் மீது குற்றம் இருக்கிறது. ஒட்டுமொத்த குற்றத்தையும் கொண்டு போய் விஜய் மீது தள்ளக்கூடாது என்று விஜய்க்கும் குரல் கொடுப்பதற்கு சீமான் தான் இருக்கின்றான். விஜய்க்கு மாத்திரமா? திருமாவளவன் அவர்களுக்கு மனுஸ்மிருதி பெண்களை இழிவுபடுத்தி விட்டது என்று சொன்ன பொழுது திருமாவளவனுக்கு குரல் கொடுத்தவன் சீமான் தான். முதலமைச்சருடைய புகைப்படத்தை நாயினுடைய கழுத்திலே மாற்றி நாயினுடைய வாயிலை செருப்பை கவ்வ கொடுத்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை கேவலப்படுத்திய போது இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் குரல் கொடுத்தவன் சீமான் தான். ஏன் சிந்திக்க மறுக்கிறீர்கள்? சீமான் அப்படி என்னதான் தவறாக சொல்லிவிட்டான் இந்த அரசியல் கொள்கையில்? உங்களை தனி மனிதனை தலைமை ஏற்று வாருங்கள் என்று நான் அழைக்கவில்லை, தத்துவங்களை தலைமை ஏற்று வாருங்கள். சீமான் என்ன தத்துவங்களை சொல்லுகின்றான்? உன் வாழ்க்கைக்கான வசதிகளை முதலில் பாதுகாத்துக்கொள். நீ வாழ்வதற்கு இந்த மரங்கள் தேவை, நீ வாழ்வதற்கு இந்த மலைகள் தேவை, நீ வாழ்வதற்கு ஆறுகள் தேவை, நீ வாழ்வதற்கு அருவிகள் தேவை, நீ வாழ்வதற்கு இந்த பூமி தேவை. இந்த உனக்கு நீ வணங்குகின்ற சாமியையும் உன்னையும் சேர்த்து இந்த பூமி தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்று சீமான் தத்துவங்களை சொல்லுகின்றானே, அந்த தத்துவங்களை செவி ஏற்பதற்கு ஏன் உங்களுக்கு தயக்கம்? இறைவன் சொல்லுகின்றான், மத்தா அல்லக்கும் வலி அன்ஆமிக்கும் என்று சொல்லுகின்றான். இந்த பூமி என்பது மனித உயிர்களுக்கு மாத்திரமானதா? இல்லை, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற தத்துவத்தை சொல்லுகின்றானே என் அண்ணன் சீமான். அது போன்றுதான் என்னுடைய திருமறை குர்ஆனும் சொல்லுகின்றது. இது மனிதர்கள் வாழுகின்ற பூமி மாத்திரம் அல்ல, அத்துணை அனைத்து உயிர்களும் வாழுகின்ற பூமி. எனவே உங்களுக்கான அரசியல் எது என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இறைவன் சொல்லுகின்றான், வல் அர்ல மதத்னாஹா வ அல்கைனா ஃபீஹா ரவாசிய. இந்த பூமி என்பது நாமெல்லாம் நெல்லு காய போடுறதுக்கு ஒவ்வொரு மூலையிலையும் விரிப்பு பறக்காம இருக்கிறதுக்கு மூலையில கல்லு வைப்போம் தெரியுமா? அப்படி இந்த பூமி ஆடாமல் அசையாமல் இருப்பதற்கு மலைகளை நான் முளைக்குச்சிகளாக ஊண்டி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றான் என்னுடைய இறைவன். அதைத்தான் சீமான் சொல்லுகின்றான். இந்த முளைக்குச்சிகளாக ஊண்டப்பட்டிருக்கின்ற இந்த மலைகள் கன்னியாகுமரியில் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான லாரிகளில் கடத்தி கொண்டு செல்லப்படுதே, இதை தடுத்து நிறுத்துகின்ற அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது? இந்த மண்ணின் மகன் இந்த மண்ணை ஆண்டிருந்தால் அவைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும். அப்போ நாம் எவ்வளவு பெரிய பேராபத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். இன்னும் 5-10 வருஷம் தான், அதுக்கப்புறம் நீங்க வாழவே முடியாது. காசா மக்களுக்காக வேண்டி நோன்பு வைக்கிறீங்க, துவா செய்றீங்க. காசா மக்கள் இந்த நிலைமைக்கு ஏன் ஆளானான் என்ற மறுபக்கத்தையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எப்படி இன்றைக்கு தமிழ்நாட்டில் 1.5 கோடி வடக்கன் இந்திக்காரன் உள்ள நுழைஞ்சு உங்களுடைய பொருளாதாரத்தை திரட்டுறான். ஒரு நாளைக்கு ஆயுதங்களை பிடிச்சான் அப்படின்னா காவல்துறை அதிகாரியை விரட்டுகின்றான், கல்லால் எடித்து அடிகின்றான், பெண்களை கற்பழிப்பு செய்கின்றான், தான் வேலை செய்கின்ற முதலாளியினுடைய கழுத்தை அறுத்து விட்டு பணத்தை சுருட்டி விட்டு ஓடிவிடுகின்றான். ஒரு நாள் தமிழர்கள் இலங்கையில் போல், பர்மாவில் போல், காசாவில் போல் சொந்த மண்ணில் இருந்து விரட்டப்பட்டால் உங்களுடைய நிலைமை என்னவாகும் என்பதைத்தான் சீமான் எச்சரிக்கின்றான். காசா மக்கள் ஏன் இந்த நிலைமைக்கு ஆளானார்கள்? யூதர்களை குடியேற்றினார்கள், அவர்களுக்கு தஞ்சம் புகுந்தார்கள், அவர்களுக்கு இடமளித்தார்கள், பாவப்பட்டார்கள், இறக்கப்பட்டார்கள். ஏதோ பண்ட பரதேசி வாழ்றதுக்கு அண்டி ஒன்றதுக்கு இடம் இல்லாம நாடு நாடா தெரிகிறான். கொஞ்ச நாள் என் நாட்டுல வந்து தங்கி இருந்து கடான்னு இடம் கொடுத்தான். இருக்க இடம் கொடுத்து, படுக்க இடம் கொடுத்து, படுக்கிறதுக்கு பாய் தலவானி எல்லாம் கொடுத்ததுனால இன்னைக்கு காசா மக்கள் என்ன செய்யறான்? அகதிகளாக சோத்துக்கு கையேந்துகின்ற நிலை. இதனுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டு இந்த நிலை என் மக்களுக்கு வந்துவிடக் கூடாது. இந்த நிலை ஏற்கனவே ஈழத்தில் நடந்துவிட்டது, இந்த நிலை ஏற்கனவே பர்மாவில் நடந்துவிட்டது, இந்த நிலை ஏற்கனவே பல தேசிய இனங்களுக்கு நடந்துவிட்டது. அந்த நிலை என் தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது. வந்துவிட்டால் என் இனம் அழிந்துவிடும் என்று சீமான் கவலைப்படுகின்றான். யார் நமக்கான தலைவன்? யார் நமக்கான ஆட்சியாளன்? எது நமக்கான அரசியல்? ஏன் சிந்திக்க மறுக்கிறீர்கள்? குறிப்பாக இந்த இஸ்லாமியரிடத்திலே பரப்பப்படுகின்ற ஒரு செய்தி, இந்த தொண்டியில் பிறந்த ஒரு பரதேசி ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. சீமான் தமிழம் என்கின்ற ஒரு மதத்தை உருவாக்க நினைக்கிறான். நான் என்ன கேட்கிறேன்? சீமான் ஒரு மதத்தை உருவாக்க நினைக்கிறான்னா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு இந்த இந்திய அரசியல் சாசன சட்டம் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், எந்த மதத்தையும் தழுவலாம், எந்த மதத்தையும் பரப்பலாம் என்கின்ற உரிமையை உனக்கு கொடுத்தது போலதனடா சீமானுக்கும் கொடுத்திருக்க இந்த அரசியல் சட்டம். சீமான் என்பவன் என்ன வேற்று கிரகவாசியா? வானத்தில் இருந்து குதித்தவனா? செவ்வாய் கிரகத்தில் இருந்து இறங்கி வந்தவனா? அவன் நான் இந்து அல்ல, நான் சைவன், வைணவன், எனக்கென்று ஒரு மதம் இருந்தது, அந்த மதத்தை காணவில்லை, இந்து மதம் முழுகிவிட்டது, இந்து மதத்தில் இருந்து நான் மீண்டு வர வேண்டும் என்று நான் தமிழன், தமிழனுக்கென்று ஒரு மதம் இருக்கிறது என்று அவன் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை? நீ இஸ்லாத்தில் அவ்வளவு பலகீனமானவனாக இருக்கிறாயா? சீமான் தமிழ் மதத்திற்கு வாருங்கள் சொன்னா நீ போயிருவியா? அவ்வளவு வீக்கானவனா நீ?
சீமானை பார்த்து அச்ச வேண்டிய தேவை உனக்கு என்ன இருக்குது? சீமானை பார்த்து உனக்கு அச்சம் இல்லை. சீமான் வளர்ந்து விடக்கூடாது. சீமானை எதிர்க்கிறவன் யாரா இருப்பான் தெரியுமா? ரெண்டே பேர் தான். ஒன்னு திராவிடத்தை நக்கி பிடிப்பவனா இருப்பான், இல்லைன்னா பிறமொழி பேசுறவனா இருப்பான். இந்த ரெண்டு பேர் தான் சீமானை எதிர்ப்பான். வேற தவிர்த்து சீமானை எதிர்ப்பதற்கு அவனிடத்துல என்ன குறை கண்டீர்கள் நீங்கள்? ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். வள்ளுவன் கூறுகின்றான், ஒரு நாடு எப்படி இருக்கணும் என்பதை திருக்குறள் படித்த ஆசிரியனும் தெரிந்து கொண்டிருப்பான். இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்களுக்கு கூட தெரியும். இந்த அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தெரியும். வள்ளுவன் சொல்லுகின்றான், பிணியின்மை, செல்வம், விலை இன்பம், ஏமம், அணி என்ப இந்நாட்டின் 5. நோயில்லாத மக்கள், வறுமை இல்லாத செல்வம், பஞ்சம் இல்லாத விளைச்சல், துன்பம் இல்லாத மகிழ்ச்சி, பயம் இல்லாத பாதுகாப்பு. இந்த 5 தாண்டா ஒரு நாட்டுக்கு அழகு, ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கைக்கு அழகு என்பதை வள்ளுவன் அழகாக கூறுகின்றான். என்னுடைய இறைமறை திருக்குர்ஆன் கூறுகின்றது, வல நபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷிரி ஸாபிரீன். என்னுடைய இறைவன் சொல்லுகின்றான், மனிதர்களே, உங்களுக்கு பயத்தால் சோதனை ஏற்படும், உன்னுடைய பாதுகாப்பை நீ உறுதி செய்து கொள். பசியால் உனக்கு சோதனை ஏற்படும், உன்னுடைய உழைப்பை உறுதி செய்து கொள். உன்னுடைய பொருளாதாரத்தால் உனக்கு சோதனை ஏற்படும், உன்னுடைய விளைச்சலை நீ உறுதி செய்து கொள். மரணத்தால் உனக்கு சோதனை ஏற்படும், உன்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள். பஞ்சத்தால் உனக்கு சோதனை ஏற்படும், உன்னுடைய மண்ணின் வளங்களை பாதுகாத்து உறுதி செய்து கொள் என்று வள்ளுவன் சொல்லுவதை, திருக்குறள் பேசுவதை என் திருக்குர்ஆன் பேசுகின்றது. அப்போ மனித வாழ்க்கைக்கு தேவையானது எது என்பதை இந்த தமிழ் சமூகம் நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். சாதியும் மதங்களும் யாருக்கு கொடுக்கப்பட்டது? மனிதர்களுக்கு தானே கொடுக்கப்பட்டது. மனிதர்கள் தானே இந்த சாதியையும் மதங்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பறவைகளும் ஆடு மாடுகளும் இந்த சாதியையும் மதத்தையும் தூக்கி பிடிக்கிறது. இந்த மண்ணில் வாழுகின்ற மனிதர்கள் தான் சாதியையும் மதங்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மனிதர்களை யார் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாள்? இந்த பூமி தாய் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாள். நீ யாரை பாதுகாக்க வேண்டும்? நீ வணங்குகின்ற சாமியை பாதுகாப்பதற்கு முன்னால் நீ வாழுகின்ற இந்த பூமியை பாதுகாக்க வேண்டும் என்று சீமான் தெருவெங்கிலும் கத்திக் கொண்டிருக்கின்றான். எனது இறைவன் சொல்லுகின்றான், வலக்கது மக்கன்னாகும் ஃபில் அர்ல், பூமி தாண்டா உன்னுடைய வசிப்பிடம், வஜஅல்னா லகும் ஃபீஹா மஈஷா, அதிலே உள்ள வளங்கள் தாண்டா உன்னுடைய வாழ்வாதாரம் என்று என்னுடைய இறைமறை குர்ஆன் பேசுகிறது. எது நமக்கான அரசியல்? இவர்கள் சொல்லுகின்றார்களே, இவர்கள் தேர்தலின் போது கொடுக்கின்றார்களே வாக்குறுதி, இதுவா நமக்கான அரசியல்? இலவசமா நமக்கான அரசியல்? வேட்டியும் சேலையும் அரிசியும் பருப்புமா நமக்கான அரசியல்? நாம உயிர் வாழணும்னா முதல்ல இந்த பூமி உயிரோட இருக்கணும். இந்த பூமி உயிரோட இருக்கணும்னா இந்த வளங்கள் திருடு போவதை நாம் தடுத்து நிறுத்தணும். எது நமக்கான பாதுகாப்பு? 1.5 கோடி வடக்கன் இந்திக்காரன் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். உன்னுடைய உழைப்பை பாதுகாத்துக்கொள், உன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக்கொள், உன்னுடைய விளைச்சலை பாதுகாத்துக்கொள், உன்னுடைய உயிரை பாதுகாத்துக்கொள். வள்ளுவன் சொல்லுகின்ற இந்த 5ஐயும் உன் வாழ்வோடு நீ ஒப்பிட்டு பார். உனக்கான பாதுகாப்பு, உனக்கான அரசியல் எது என்பது உனக்கு தெரிய வரும். சீமான் சொல்லுகின்றான், 1.5 கோடி வடக்கனையும் இந்திக்காரனையும் எந்த விதமான சான்றுகளும் ஆதார விதமான புரூஃப்களும் இல்லாமல், எந்த விதமான அடையாள அட்டையும் இல்லாமல் இந்த நாட்டுக்குள்ளே வர்றானே, ஒரு இன்னர் லைன் பெர்மிட் வைத்தால் என்ன முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே என்று சீமான் கேட்கின்றான். அவர் நல்ல ஒரு ஆட்சியாளனாக இருந்தால் அதை செய்திருப்பாரா இல்லையா? ஒவ்வொரு நாளும் பத்திரிகை செய்திகளில் நாம் பார்க்கின்றோம், நேத்து முதற்கொண்டு அம்பத்தூர்ல ஒரு தொழிற்பேட்டையில வேலை செஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஹிந்திக்காரன் 7-8 பேர் சேர்ந்து மது அருந்திவிட்டு எஸ்ஐ உட்பட 7 காவல்துறை அதிகாரிகளை தாக்கி இருக்கின்றார். என் அன்பு சொந்தங்களே, இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கும் போது உங்களுடைய பிள்ளைகளினுடைய முகத்தை சற்று உற்று பாருங்கள். என்னை போன்று உழைத்து சம்பாதித்து என்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் வரியாக இந்த நாட்டில் கட்டி எந்த விதமான வசதிகளும் இல்லாமல் நாய் பிழப்பு பிழைக்க கொண்டிருக்கக்கூடிய என்னை போன்று என் பிள்ளைகளும் இந்த நாய் பிழப்பு பிழைக்கணுமா? உன் பிள்ளைகளை நீ அடிமையாக விட போகிறியாயா? அல்லது எல்லா மக்களையும் போல, எல்லா நாடுகளின் போல என் பிள்ளை உயர்வான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா என்பதை உன் பிள்ளையினுடைய முகத்தை பார்த்துவிட்டு நீ விவசாயி சின்னத்திற்கு வாக்கு செலுத்து. எப்படி போன முறை விவசாயி சின்னம் உறுதியாகுவதற்கு நீங்கள் சீமானுக்கு வாக்கு செலுத்தினீர்களோ, சீமானுடைய கட்சி அங்கீகாரம் பெறுவதற்கு வாக்கு செலுத்தினீர்களோ, இந்த 26இல் என் சகோதரி சட்டமன்றத்தில் போய் வழக்காடுவதற்காக வேண்டி, உங்களுடைய உரிமைகளை பேசுவதற்காக வேண்டி என் சகோதரிக்கு ஒரு தடவை விவசாயி சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். அவர்கள் ஒன்றும் பணக்கார வீட்டு பிள்ளை அல்ல, தோப்பு வீட்டில் வாழுகின்ற உங்களை எல்லாம் வீட்டு வாசலில் காக்க வைக்கின்ற ஒரு பெரிய அரசியல் பின்புலத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல. உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே தான் அவர்
அவர்களுடைய வீடு இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் லட்சுமி என்று நீங்கள் கூப்பிட்டால் என்னக்காண்டு பதில் சொல்லுவாங்க. அவ்வளவு எளிமையான பிள்ளைகளை ஏன் தேர்ந்தெடுப்பதற்கு தயங்குகிறீர்கள்? உங்களுக்கு என்ன அச்சம்? உங்களில் ஒருவன் உங்களுடைய உரிமையை வாங்கி தருவதற்கு உங்களுக்கு கடைக்கு போறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுல, டவுனுக்கு போனா ஒரு இந்த பொருளை வாங்கிட்டு வந்திருக்குன்னு உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுல. உங்களை வீட்டை சுத்தி சாக்கடை, இந்த ஊரும் இந்த நாடும் எப்படி நாரி போய் கிடக்குங்கிறதுக்கு அறந்தாங்கி பேருந்து நிலையத்தினுடைய கழிவறையை போய் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறது தெரியும். அப்படி உங்களுடைய உரிமைகளை வாங்கிட்டு வரக்கூடிய என் அன்பு சகோதரிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி இந்த முறை சீமானையும் சீமானின் தம்பி தங்கைகளையும் அரியணையில் ஏற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். நாம் தமிழர்.